கதையின் ஆரம்பம் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவர் பெயர் அஜய் வாயன். அவர் ஒரு அவுட்சைடர். அவர் பக்கத்துக்கு வர யாரும் இல்லை. அவர் தனிமையை விரும்புகிறார். ஆனால் அவர் பள்ளியில் மீன் கேர்ள்ஸ் மூலம் எப்போதும் டார்கெட் ஆகிறார். அவர்கள் அஜய் வாயன் அவரின் லுக்ஸிக்காக கலாய்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்று, அஜய் வாயன் ரகசிய டபுள் லைஃப். ஒரு டிபிக்கல் டே இல் அஜய் வாயன் ஸ்கூல் இல் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் பூலிட் ஆக்கப்பட்ட பிறகு அவர் வீட்டிற்கு வருகிறார். அவரின் ரூம் இல் அமர்ந்து அவர் டால் அப் ஆகி போட்டோஸ் எடுக்கிறார். பிறகு அவர் அந்த போட்டோஸ் மணி நேரம் எடிட் செய்கிறார் மற்றும் ஒரு என்டையர்லி நியூ பர்சனாக மாற்றுகிறார். அந்த எடிட்டட் பிக்சர் அவர் ஜீனி என்ற பெயரில் அப்லோட் செய்கிறார். அந்த ஜீனி இன் 7,70,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் அவரின் சோஷியல் மீடியா வில். மேலும் ஃபேன்ஸ் அவரின் லுக்ஸ் பார்த்து கிரேசி ஆகிறார்கள். அதோடு அஜய் வாயன் ஸ்பான்சர்ஷிப்ஸ் மற்றும் PR பேக்கேஜஸ் பெறுகிறார். அந்த லைக்ஸ் மற்றும் அட்டென்ஷன் அஜய் வாயன் ஹாப்பியாக வைக்கிறது. அதனால் அவர் தனியாக இருப்பதை விரும்புகிறார். நட்பு என்னும் நிஜம் வெளிப்படாத அஜின் ஒரு நாள் ஸ்கூல் ரூட்டாப்பில் லஞ்ச் சாப்பிட அமர்ந்திருக்க அவரின் ஆன்லைன் உலகில் இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்று ஸ்காய் இல்லை ஸ்கையோடு கதை பேசிக்கிட்டே இருந்தபோது உடனே அவங்களுடன் இணைந்துகிட்டாரு ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் ஒரு ஐடல் ஏஜென்சி ட்ராயினி. புதுசா அவங்க ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனவர். ஆனா கிளாஸ்மேட்ஸ் அவரை டூ கூல் மற்றும் ஸ்டக் அப் என்று நினைப்பதால் அவரும் அஜின் போல தனித்திருப்பவராக முடிவு செய்யப்பட்டார். இப்போ அந்த இருவருக்கும் லஞ்ச் நேரங்களை சேர்ந்து கழிப்பது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதில் ஒரு வார இறுதியில் ஜின்செங் மற்றும் அஜின் லஞ்ச் சாப்பிட வெளியே போகும்போது ஜின்செங் கராவோக்கி மற்றும் ஆர்கேட் போகலாம் என்று ப்ரோபோஸ் பண்ணினார். அஜின் முதலில் பேரண்ட்ஸ் உடன் டின்னர் பிளான் இருக்கு என்று சொன்னார். ஆனால் உண்மையில் வேற ஒரு காரணம் இருந்தது. அன்றைக்கு காலையிலே அவர்கிட்ட நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதில் ஜீனி மேல சந்தேகப்படுவாங்க போல. போட்டோஷாப்ல அவங்க புகைப்படங்களை மிகவும் எடிட் பண்ணி அந்த இன்டோர் போட்டோஸ் எல்லாம் கலக்கலாக மாற்றி ஒரு நாள் சாபோய் ஜீனியாக ஒரு அசத்தலான விக் மற்றும் மேக்கப்ல புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டா. அடுத்து அந்த போட்டோஸை ஆன்லைன்ல போட்டப்போ லைக்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ் கொண்டாட்டமாக வந்துச்சு. அப்புறம் ஸ்கை என்பவரிடமிருந்து டெக்ஸ்ட் வந்துச்சு, எப்போதாவது ரியல் லைஃப்ல சந்திக்க ஆசையா இருக்குன்னு. ஆனா அதுவும் தான் எந்திரமா சொன்ன ஆன்சைட்டி காரணமாக வெளியே போக முடியாதுன்னு போய் சொன்னது தெரிஞ்சுக்கிட்டு. மேலும் ஒரு அனானிமஸ் யூசர் கூல் காய் என்கிற பேர்ல ஒரு வீடியோ அனுப்பினார். அதுல அவங்க ஒரு கேஃபேல இருக்காங்கன்னு. அப்புறம் ஒரு கிளாஸ் செஷன்ல அந்த கூல் காயில இருந்து மேலும் டெக்ஸ்ட் வந்துச்சு. யார் இந்த மிஸ்டரி பர்சன் யோசிச்சாலும் சரியா புரியல. அதுல யாரோ அவங்களோட ஃபேக் பர்சோனை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஆன்சைட்டி அதிகமாகிடுச்சு. இதுல அவங்களோட புலீஸ் ஹனுல் கூட இருந்தாங்க. அடடா, என்ன ஒரு கதை மக்கா. நம்ம அஜின் தான் ஹீரோயின் இங்கே. அவங்களுக்கு பிச்சைக்காரங்களா இருக்காங்களே அன்சா அவங்களுடைய டீம் எல்லாம் பேச்லஸ்ல அவங்களை டீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த நடுவுல ஒரு மிஸ்டீரியஸ் கூல் காய் நம்ம அஜின் டெக்ஸ்ட் அனுப்பி டென்ஷன் ஏத்தி விடுறாரு. ஒரு நாள் அவரோட ரியல் நாமை சொன்னதும் ஜின்ஸ் ஃபோக்ல மயங்கி விழுந்துறாங்க. உடனே ஜின்சன் அங்கே இருந்திக்க அவங்களை லிஃப்ட் பண்ணி இன்ஃபர்மைக்கு கூட்டிட்டாருங்களே. அப்புறம் ஏஜின்னுக்கு அந்த மிஸ்டீரியஸ் ஸ்டல்கரின் மேல ரொம்ப ஃபேர் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு அவங்களால இமேஜின் பண்ணி பார்க்கிறப்போ ஜின்சன் மற்றும் ஸ்லெஸ்ல இருக்கிற மற்ற எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஏஜின் ஒரு மெசேஜுக்கு வெயிட் பண்ணி நிக்கிறப்போ அவங்களோட போன் பறிச்சிட்டாரு. ஏஜின் கடிச்சிட்டு போனை மீண்டும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு துணிச்சலோட கரேஜ் வந்து அந்த கைக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க. அவர் சுல் லோங்கில மாலை மீட் பண்ணலாம்னு சொன்னாரு. பரபரப்பான காட்சி இது. அங்கே ஆஜின் தெரியாமல் காத்திருக்க யார் வருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட ஒரே நண்பன் ஜின்சங் அதே மிஸ்டரிய ஸ்கூல் பையா என்பது தெரிஞ்சிக்க அவளோட வருகிறார். ஆனால் எமோ அயன் டனடனா இன்டிக்கு கலிசி போவடனிக்கு எல்லா சுஸ்டன் வாஜினா வேன்லோ ஜின் செங் அமன சடகன் சலனாம் அனாட்டந்தி. பின் ஆஜின் தன் அம்மா அவளை பிக்கப் பண்ணி போக போறாங்கன்னு சொல்லி ஜின் சங்கிடம் அவரே வீட்டுக்கு போக சொல்வாள். அப்போது ஒரு இலாஷ்பேக் காட்சி. ஆஜின் அந்த ஹை ஸ்கூலில் புதிதாக டிரான்ஸ்பர் ஆன போது அவள் மொபைல் தவறுதலாக கீழே விழுகிறது. அந்த நேரத்தில் ஜின்சங் அப்படியே அந்த மொபைலை பிக்கப் பண்ணுகிறார். ஆஜின் உடனே அதை பார்க்காமல் இருக்க கட்டளை இடுகிறாள். ஜின்சங் அட்லீஸ்ட் அந்த விஷயத்தில் அவளுக்கு உதவுகிறார். பின்னாடிய நாள்களில் இருவரும் ஒரே ஊர்வலமாக சாப்பிடுகிறார்கள். அது எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? இப்போ கதையில ஒரு டிவிஸ்ட். ஜின் அங்க நின்னுக்கிட்டு நம்மாளு ஜின்சங் அதே இடத்துல அவளை பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. ஜின் சந்தேகப்பட அவ கையில ஒரு மாய மெசேஜ் அனுப்புறா. அப்போதான் நம்ம ஜின்சங் கிட்ட மொபைல் விளக்குது. ஜின் அவ மொபைல்ல ஜீனி அக்கவுண்ட் பார்த்திருக்கான்னு நினைக்கிறா. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது மீண்டும் ஜின்சங்கை பார்த்த ஜின் ஒரு பூனையை பார்த்துட்டு அதை போய் சாப்பிட வைக்கிறாரு. அப்போ ஜின்க்கு நினைவுக்கு வருது ஸ்டாக்கர் அக்கவுண்ட்ல ஒரு பூனையின் போட்டோ. அதை பார்த்தா ஜின்சங் கிட்ட சந்தேகம் அதிகமாகுது. ஆனா நம்ப முடியல. பின்னாடி ஒரு நாள் ஜின்சங்கோட லஞ்ச் போறப்போ ரோஃப்டாப்ல ஒரு உரையாடல் நடக்குது. ஜின்சங் திடீர்னு ஜீனி பத்தி பேசுறாரு. அவ ஒரு பிக்சர் லைக் பண்ணிருக்கான்னு சொல்றாரு. ஜின் அப்ப நினைக்கிறா, யோ ஜீனி யாருன்னு. அடடா, அவளோட உணர்ச்சிகளை அவன் கிண்டல் பண்ணிடுறான்னு தான் ஏன் அவனோட போஸ்டை லைக் பண்ணி விட்டுறா. கிளாஸ்ல படிக்கும் போது திடீர்னு அந்த ஸ்டாக்கர் கிட்டிருந்து மெசேஜ் வந்துச்சு. அவள் முகத்துல அந்த கவலையான லுக்கை பற்றி கேட்கும். அவள் ஒருவேளை யாராவது சந்தேகமா இருக்காங்களான்னு லுக் போட்டா. ஆனா யாரும் சந்தேகப்பட வேண்டிய மாதிரி நடந்துகிட்டு இருக்கல.
பஸ்ல வீட்டுக்கு போகும்போதும் அந்த ஸ்டாக்கர் மறுபடியும் மெசேஜ் அனுப்பி ஜே வச்சிருந்த பிங்க் லிப்ஸ்டிக் போட சொல்லி மிரட்டினான். அவன் அவளோட போட்டோஸ் வெளியிட்டு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டினான். பயத்தோட மறுநாள் ஏன் பள்ளிக்கு பிங்க் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போனா. அன்னிக்கு ஹனு மற்றும் சே அவளை மொத்த கிளாஸ் முன்னாடி கலாய்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மிஸ்டீரியஸ் காய் மட்டும் அவளை போலவே அழகா இருக்கிறன்னு சொன்னான். ஸ்கூலுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஏன் ஸ்டாக்கர் புதுசா போஸ்ட் போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சா. பஸ் ஸ்டாப்ல எடுத்த அவளோட புகைப்படம் இருந்துச்சு. அட என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஏன் பஸ்ஸில் இருந்து வேகமா இறங்கி அடுத்த க்ளூ என்ன சொல்லுதுன்னு பார்க்க பஸ் ஸ்டாப் கூட மிஸ் பண்ணாம ஓடுறா. க்ளூஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஹவுஸ் கிடைக்குது. அந்த நேரத்துல தான் நம்ம ஆன்லைன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்காய் ஜீனி அக்கவுண்ட் வச்சு ஒரு மெசேஜ் அனுப்புறா. ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், எனக்கு டேட் போக ஏதாவது ட்ரெஸ் சூஸ் பண்ண வேணும். ஆனா ஏன் உலகமே கையில ஏத்தி குலுக்குறது போல இருக்கும் போதும் ஸ்காய் ஹெல்ப் பண்றா. அடுத்த நொடியே ஒரு போட்டோ வருது. ஏன் அந்த ஹவுஸ் முன்னாடி நிக்கிற போட்டோ. அப்போதான் கதவு என்ன ஒரு அடி பாருங்க. பங் திருப்பி பார்த்தா அங்க நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் ஹான் நிக்குறாரு. உள்ள போய் ஏன் எப்படி அவர் தெரிஞ்சாருன்னு கேட்க ஹோன் சொல்லுறாரு ஏன் தப்புகள் பண்ணியிருக்காங்கன்னு. அட இப்படியா வேடிக்கை பார்க்க போகுதோ. போட்டோவை பார்த்துதான் ஹான் கண்டுபிடிச்சாரு ஜெனி அவங்க ஸ்கூல்ல இருந்து வேற ஏதோ இடத்துல இருந்தாங்கன்னு. அதுலயே ஒரு குட்டி ட்விஸ்ட், ஜே யாராச்சும் போல ஃபேக் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஹனு மேல கண் வச்சிட்டாரு. அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணற பொருட்கள் ஜே பதிவுல இருந்தா மாதிரி தான். ஏன் கிட்ட இருந்து அந்த பொருட்கள் வந்திருக்கு. ஆனாலும் ஹனு ஜெயனு இந்த ஆதாரங்கள் போதல. எக்ஸாம் நேரத்துல எல்லா போனும் சேகரிக்கும் வேலை ஹோன் கிட்ட வந்தது. ஆனா ஒரு போன் மட்டும் செலிபிரிட்டி மாதிரி நோட்டிபிகேஷன் அல்லல். ஜே காலையிலேயே பதிவு போட்டதால அந்த போன் ஜே உடையதுன்னு நினைச்சார். எங்களுக்கு சர்ப்ரைஸ் அதை உண்மையாகவே எடுத்தது ஜென். ஜெனி வச்சிருந்த கலர்ஃபுல் பேண்ட் ஏட் கூட ஜென் கையில இருந்துச்சு. இப்போ ஏஜே வாய் நெருப்பு போல நடுங்குறாங்க. அப்போ அவன் ஏன் இப்போதுதான் இதை பற்றி பேசினாய் என அவள் கேள்வி கேட்க ஹோன் சொன்னார் அவளை ஒப்புக்கொள்ள வைக்க எந்த ஆதாரமும் இல்லை என்பதே காரணம். ஆனால் அவள் தன் பிடித்த கேஃபே வந்து ஜீனி மேக்கோவை எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்த போதுதான் வாய்ப்பு கிடைத்தது. அப்புறம் ஒரு பயம் கலந்த குரலில் இதை வேற யாராவது தெரியுமா என்று கேட்டாள். ஹோன் சொல்லினார் இது தெரிந்தது அவனுக்கு மட்டுமே. அவன் இந்த ரகசியத்தை தனியாக ரசிக்க விருப்பம் என்பதை ஒப்புக்கொண்டார். பின்னர் ஹோன் சொன்னார் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹனு வரப்போகுது. அவள்தான் ஸ்கூல்ல ஹனு மற்றும் சோஷியல் மீடியா ஹேண்டல் ஒன்று ஸ்காய் என்றும் ஸ்காய் தான். ஜின் உணர்ந்து கொண்டார். இதுவரைக்கும் அவள் ஸ்கூல் புலி, அவள் ஆன்லைனில் சிறந்த ஃப்ரெண்டாக இருந்துள்ளார். மறுநாள் ஹோன் எக்ஸசரிஸ் உடன் அவன் கேஃபே அழைத்தார். அங்கு போனப்போ அவர் முழு ஸ்பேஸையும் அவளுக்காக புக் செய்திருந்தார். அவள் தன் மேக்கோவ பண்ணி போட்டோ எடுக்க சுதந்திரமாக இருக்க. இதையெல்லாம் அவன் நேரில் பார்க்க உத்தேசித்தார். ஹாய் மக்களே, இப்போ நம்ம ஜீனி மற்றும் ஜின்செங் சேர்ந்து செம டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்செங் ஜீனி கிட்ட அதுன்னு கேட்டிருக்கார். அதுக்கு நடுவுல ஹனு ஜின்செங் போன் பண்றாரு. ஆனா அவரை பிடிக்க முடியல. ஜின்செங் ஜீனி கிட்ட அவள் லைக் பண்ண ஒரு போட்டோ பத்தி டெக்ஸ்ட் அனுப்பி இருக்கார். ஜீனி ஜின்செங் தவிர்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஜீனி டெக்ஸ்ட்ல நாட்டி விஷயம் கேட்டா ஜின்செங் அதுக்கு ஒரு வீடியோ அனுப்பிடாராம். அதான் ஜீனி ஜின்செங் வேற எல்லாரையும் மாதிரி தான்னு நினைச்சிட்டா. பள்ளி முடிஞ்சிட்டு ஜின்செங் ஜீனி பாதையிலும் நிறுத்தினாரு. அவன் பேசணும்னு சொன்னான். ஆனா ஜீனி கேட்கவே இல்லை. பிசின்னு சொல்லிட்டு போனா. ஜின்செங் சொன்னாங்க நீ ஃப்ரீ ஆகும்போதே வா, நான் நம்ம பார்க்ல இரவு 12 மணிக்கு காத்திருப்பேன்னு. அப்புறம் ஒரு நாள் ஜீனி இறுதியாக பார்க் போச்சு. பார்க்கில் போய் அங்கே அவன் வாக்களித்தபடி காத்திருந்தான். சந்திக்கும் போதே அவள் அவனிடம் நேரடியாக முன்வைத்தாள் கேள்வி. அவள் மீது பரிதாபம் கொண்டு மட்டுமே நல்லவனாக நடிப்பதாக. ஜின்செங் அதில் குழப்பமடைந்தான். பின்னர் அவன் தன்னுடைய புதிய கலைக்கல்லூரி செல்லும் தேதியை பற்றி பகிர்ந்தான். அஜம் அவனுக்கு வாழ்த்து சொல்லி அங்கிருந்து விலகினாள். வீட்டில் திரும்பிய போது அந்த விதோவை திறக்க தயங்கினாள். ஜின் உண்மையான சியை காணும் பயம் அவளை விட்டுவிடவில்லை. உதவி கேட்க ஹேனவை அழைத்தாள். ஹனு அவளை ஆறுதல் கூறினார். இது ஒரு தவறான புரிதலாக இருக்கலாம். அதே சமயம் ஹனு ஹோயின் வீட்டு முன் காத்திருந்தான். அடுத்த நாள் அந்த ரோவ்டாப்க்கு சென்றாள் அவள். அங்கு அவன் அவர்களின் பிடித்த பானம் மற்றும் பிறந்தநாள் பரிசு வைத்திருந்தான். பரிசை திறந்து அழகான நெக்லஸ் கண்டாள். பர்த்டே சார்பில் அவன் தன் நன்றியையும் அவர்களின் நட்புக்கும் பகிர்ந்தான். அந்த இரவு ஃப்ரெண்ட்ஷிப் நினைவாக ஷீ பார்க்கில் ஒரு வாக் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடம். அங்க ஒரு மூலையில் அலோன் உட்கார்ந்துகிட்டு அவங்களோட ஃபேவரட் ட்ரிங்க் ஒன்னு தன்னோட பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அப்போ ஜின்செங் மீது எவ்வளவு மோசமான ஃப்ரெண்ட்னு தான் இருந்துச்சுன்னு கிராய் பண்ணிக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. அதே சமயம்ல ஹோம் பார்க்ல இருக்கார். ஏஜென் அழுதுகிட்டு பார்க் விட்டு போன பின்னாடி அவங்க விட்டு போன ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு ஹோம் போட்டு இருக்கார். அங்க வந்தா ஹான்லே அவரோட வீட்டு போச்சுல காத்திருக்கா. ஆனா அவரோட பேசக்கூட ஒரு மோமெண்ட் கூட எடுக்கல. இவங்களை பார்த்தா ஹான்லே நினைக்கிறா ஹர் பாய் ஃப்ரெண்ட் அவங்களை லவ் பண்ணாம போயிட்டாரு பிகாஸ் ஷீ அழகா இல்லைன்னு. அடுத்த நாளே ஷீ தன்னோட ஹேர் மாத்தி ஹென் கூட அட்டென்ஷன் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிறா. ஆனா அவரு போன்ல சிரிச்சுக்கிட்டு வாக் அவே பண்ணிட்டாரு. லஞ்ச் டைம்ல ரூஃப்டாப் போயிட்டா. ஏஜென்னும் அங்கே அலோன் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவங்கள ஈர்க்க ட்ரை பண்ண கூட அவரை கீப் டீசிங் பண்ணிட்டு இருக்கார். அடடா, இங்க ஒரு கதையை கேளுங்க. அந்த ஹான்லே அவ மேத் ஹோன் வரம்புக்கு விட்டுருச்சு. அந்த இடத்துல கண்ணு வைக்காம போக சொன்னா. அப்புறம் ஹோன் அதையே ஃபாலோ பண்ணி போய் போட விளையாடுறத பார்த்திருக்கா.
ஹான்லே எப்படி கத்திக்கிட்டு போய் இருப்பா பாருங்க. எல்லார்கிட்ட மத்தவங்க கண்ணுல விழுந்துட்டு பின்ன அங்க கிளாஸ்ல ஹான்லே ஏன் மேல கொஞ்சம் கூச்சல் போட்டுட்டா. அந்த ஈன் ரெஸ்ட் ரூம் ஓடிட்டு போய் அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கும் மனசுக்குள்ள ஓட பழைய காதலை நினைச்சுக்கிட்டு. ஸ்காய் மற்றும் ஜெஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்களா, அது எவ்வளவு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுமா? ஏஜின் புதுசு பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் முன்னாடியே ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஸ்கூல்ல ஏஜின் ஹனு நேரில் கண்டு எப்படி மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க என்று பார்த்தீங்களா? ஒரு பிரேக் டைம்ல ஹனு ஏஜின் வாட்ச் பற்றி கேட்டுக்கிட்டா, அதை அவங்கள வச்சுக்கிட்டா. ஒரு நாள் ஏஜின் மற்றும் அவங்கள ஃபேமிலி ஒரு ரெஸ்டாரண்ட் தின போயிருந்தாங்க. அங்க சர்வருடன் பேசும்போது அவங்கள டாக்டர் அதே ஹை ஸ்கூல் அஜின் ஜா உடன் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாங்க. அந்த அவங்கள டாக்டர் தான் அந்த ஹனு அஜின் பற்றி கேட்டிருந்தா.